ஒரே ரீல்ல வந்துட்டு முட்டை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீல்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வந்த முகம் தான் நீங்க. ஆக்சுவலி இது ரீல்ஸ் மூலயமா வந்தது இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கவர்மெண்ட் ஜாப். ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸ்னாலே கவர்மெண்ட் ஜாப் தான். எஸ், ஆனால் வந்து அதை ரிசைன் பண்ணிட்டு தான் சினிமாவில் ஏதாவது பண்ணணும், மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு. 3 years இவ்வளோ கஷ்டப்படணும்? இல்லை, எந்த அம்மா அப்பாவா இருந்தாலும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? இன்ஸ்டால இன்னொரு விஷயம் பார்த்தேன், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கீங்க. அது எதுக்காக வச்சிருக்கீங்க? என்ன காரணத்துக்காக அது வச்சிருக்கீங்க? அது ஒரு ஏர்னிங், அவ்வளோதான். அதுல என்ன காசு கிடைக்கும் எனக்கு தெரியல. அது என்ன போடுவீங்க ஆக்சுவலா? சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு? ஒண்ணுமே இருக்காது. நான் இதுல என்ன போஸ்ட் போடுறேனோ, போட்டோஸ் போடுறேனோ, அதுதான் அதுல இருக்கும். எவ்வளோ பே பண்ணி அதுக்குள்ள வரணும்? அது என்ன ரூல்? 190 சம்திங் இருக்குன்னா 1.5 வந்திருக்கு. 1,50,000. அப்ப திருட்டுத்தனமா நம்ம பணம் கட்டி கூட என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கே இப்படி தோணும் போது பசங்களுக்கு எப்படி தோணுது? அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பனா போடுறோம். உங்க போட்டோவை க்ளோஸ் பண்ணி தெரியாம மறைமுகமா போடுறீங்க. அது எதுக்கு 190 ரூபாய் பே பண்ணி பார்க்கணும்? அப்ப எல்லாருமே அந்த விஷயம் வந்து பணத்துக்காக வச்சிருக்கு. பணத்துக்காக இது பணத்துக்காக சப்ஸ்கிரிப்ஷனா ஒன்லி கிளாமர் மட்டும் தான் காட்டணும்னு கிடையாது. எதுக்கு அது வைக்கணும்? காமெடி கண்டென்ட், ஏதாவது நல்ல விஷயம் போடுறீங்களா? காமெடி கண்டென்ட் போடுறோம், வேலை வாய்ப்பு அது கூட போடலாம். இந்த போட்டோல ஏதாவது தப்பா இருக்கா? இது நார்மலா நான் இதுலயும் போடுற போட்டோ. அப்புறம் நான் டான்ஸ் ஆடி போடுறது, சும்மா ப்ளூபர்ஸ், இதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோஸ். இதில் ப்ளூபர்ஸ் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இஃப் வாண்ட் டு see the bloopers, சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். அப்படி தான் என்ன ஸ்க்ரீனில் பாரு, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க எதுவும் வந்துட்டு இந்த மாதிரி பணம் கட்டி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்கல. ஏன் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் முக்கால்வாசி பேர், அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் தான், லேடிஸ் தான், விமென்ஸ் தான், ஒரு நாள் காலைல வந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கோங்க. விடிய வேலை பார்த்தா தான் அன்னைக்கு சம்பளம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிக்க முடியும்னா எல்லாருமே இதை பண்ணிடலாம். என்னதான் இருந்தாலும் அதை ஏத்துக்கிறீங்களா? அது தப்பு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்க அப்படிங்கறது பார்த்தாலும் உனக்கு தப்பான விஷயம் இருந்தா தப்பா தான் தோணும். அதுல ஒண்ணுமே இல்லைன்னா நீ ஏன் தப்பா யோசிக்கணும்? ஒத்துக்கவே மாட்டீங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Milky Mist Cowghee, taste the best. டெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒரே ரீல்ல வந்துட்டு முட்டை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீல்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வந்த முகம் தான் நீங்க. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் நந்தினி. ஓகே. ஆக்சுவலி படிச்சது ஃபுல்லா நான் யூனிவர்சிட்டி சென்னையில தான். பட் வந்து பார்னன்லாம் ஊர்ல வில்லேஜ் சைட். ஸோ வில்லேஜ் சைட்லேருந்து வந்த ஒரு பொண்ணு சினி ஃபீல்டில் இப்போ ஓரளவு ஓகே, நல்ல ரீச்சில் இருக்கும். ஸோ அது வரையும் ஹாப்பி தான். எந்த ஊர்லேருந்து இங்கே வந்தீங்க? ஜெயங்கொண்டம். ஓகே, ஃபைன். சினிமாவில் ஆர்வம் எப்படி வந்தது? அந்த ஒரு ரீல்ஸ் மூலமாக தான் நடிக்கணும் அப்படிங்கிறதே தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலி இது ரீல்ஸ் மூலயமா வந்தது இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கவர்மெண்ட் ஜாப். ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸ்னாலே கவர்மெண்ட் ஜாப் தான். எஸ், ஆனால் வந்து அதை ரிசைன் பண்ணிட்டு தான் சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, சினிமாவில் ஏதாவது பண்ணணும், மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டில் செம்ம அப்போஸ், யாருமே ஒத்துக்கல. அப்பா ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல. இல்லை, எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இந்த ஒர்க்கில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல பண்ணுறதுக்கு, நமக்கு பிடிச்சது என்னமோ அதை தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு இது செட் ஆகாதுமா, நான் கிளம்புறேன். ஸோ நானே தான் வீட்டில் சண்டை போட்டு ஓகே இங்கே ஒரு ஜாப் செட் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது ஜஸ்டையில் ஒர்க் பண்ணேன். ஓகேவா? ஸோ வந்து பிபிஓ ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெண்டல் கொடுக்கவே அப்போல்லாம் எனக்கு காசு இருக்காது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணி இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகுது. 3 years இவ்வளோ கஷ்டப்படணும்? இல்லை, எந்த அம்மா அப்பாவா இருந்தாலும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? சரி, ஒரு விஷயத்த பிடிக்கல, நம்ம இருக்கோம்னா ஏதாவது பிடிச்ச விஷயத்த பண்ணணும். கரெக்டா? அது கரெக்டு தாங்க. ஆமா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பூவா முக்கியம், தங்குறதுக்கு இடம் முக்கியம். அதுக்கெல்லாம் என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஃபேமிலி ஓரளவு செட்டில்டா? ஃபேமிலி செட்டில் சொல்ல முடியாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்க. பட் வந்து என்னால் என்னை வந்து பார்த்துக்க முடியும், சர்வை பண்ணிக்க முடியும். எனக்கு பிடிச்சதை பண்ணணும், மூவியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு இங்கே வந்து சினிமாவுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. எஸ், அப்படிதான் சொல்லணும். எனக்கு டான்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ என்ன மூலமா பணம் வருது?
மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே. சி ஐம் அ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதுல ஸோ நல்ல அந்த பணம் ஒரு வருமா? தைரியத்தில் தான் வந்தது இல்ல ஃபர்ஸ்ட். அதுல நல்ல பணம் வருமா? யா நான் ஒரு ஈவெண்ட்டுக்கே 20 சார்ஜ் பண்றேன் பர் செக்ஷனுக்கு. ஸோ வந்து மேக்கப் பொறுத்தவரை, மேரேஜ் பொறுத்தவரை 2 செக்ஷன் இருக்கும், 3 செக்ஷன்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் சர்வே பண்ண முடியும் சென்னையில். ஸோ அந்த அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்தது. ஓகே. டான்ஸ் மூலியமா பேமெண்ட் வருமான்னு கேட்டால் வராது. ஓகே, டான்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அப்புறம் காலேஜில் ஆடிட்டு இருந்தோம். பட் பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா எனக்கு கை கொடுத்தது ப்ரொஃபஷன் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ உங்க வீடியோஸ்லலாம் நாங்க பார்த்துருக்கோம், ஒரு ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் வீடியோஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாம். ஆமா. ஸோ அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாம்? அந்த 2 பேர் வந்து என்னோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ராபன். ஓகேவா, நான் காலேஜ்லேயே இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவனும் ஒரு ரீசன் தான். ஓகே, சப்போர்ட்டுக்கு சென்னையில் ஒரு ஆள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க. இல்லைன்னா ஒரு பொண்ணாக இருந்துட்டு சென்னைக்கு வந்து இவ்வளோ சர்வே பண்ணுறது, தனியாக வீடு எடுத்து தங்கி இதெல்லாம் பண்ணுறது, டேரெக்டாக அவ்வளோ ஆடிஷன் போயிருக்கேன், எவ்வளோ மூவி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரீல் எடுக்கிறோம், அதை பண்ணுறோன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது ராபன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்கேல் யாருன்னா ராபினோட பிரதர். அவன் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணான் டீமுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் நானும் ராபினும் பண்ணிட்டு இருப்போம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, திவ்யா வரும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் 4 பேர் தான் கண்டென்ட் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் வந்ததுக்கப்புறம் இந்த 3 பேர் காம்போ வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரீலே முட்டை பிரியாணி பண்ணோம், அதில் செம்ம ரீச். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 மில்லியன்ஸ் போயிருக்குது. அந்த ஒரு ரீல் பண்ண ஆரம்பிச்சோடனே ஓகே, நம்ம அந்த வைப் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து கவுண்டர். ஓகேவா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், கான்டென்ட் பண்ணுறதுல எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலு. ஸோ எங்களுக்கு வர்றது அந்த கவுண்டர் போடுறது. அது எல்லாருக்குமே பிடிச்சிட்டு டிஃப்ரெண்ட்டாக ரோட்டில் போகிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, 3 பேருக்கு செட் ஆயிடுச்சா, திருப்பி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிட்டோம் ரீலுக்கு. இப்போதைக்கு நமக்கு கை கொடுத்தது ரீல். ஓகேவா, ஃபுல் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சோடனே நல்ல ரீச் பீப்புள் கிட்ட. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டால இன்னொரு விஷயம் பார்த்தேன், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கீங்க. அது ஏன்னா one of the இப்ப business. எந்த இன்ஸ்டா பிஸ்னஸ் எந்த இன்ஸ்டா செலிபிரிட்டியா இருந்தாலும் அப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வைக்கும்போது அது எதுக்காக வச்சிருக்கீங்க, என்ன காரணத்துக்காக அது வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி என்னன்னா அது ஒரு ஏர்னிங், அவ்வளவுதான். இப்போ என் சப்ஸ்கிரிப்ஷன் அதுல என்ன காசு கிடைக்கும் எனக்கு தெரியல. என்ன அதுல என்ன போடுவீங்க ஆக்சுவலா? சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நான் இதுல என்ன போஸ்ட் போடுறேனோ, போட்டோஸ் போடுறேனோ, அதுதான் அதுல இருக்கும். அது எப்படின்னா, ஆனா அந்த போட்டோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னா அது பணம் கட்டி தானே பார்க்க முடியும். ஆமா. ஆனா இதுல வந்து நம்ம பண்றதுதான் இருக்கு. சில பேர் கிளாமரா கொண்டு போகணும், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், நிறைய அமௌண்ட் வேணும் அப்படின்னா கிளாமரா போடுறாங்க. ஓகேவா, நான் பண்றது இல்ல அது. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்கு, வேணும்னா பாத்துக்கலாம். ஆனா உள்ள நார்மலா தான் இருக்கும். எவ்வளவு பே பண்ணி அதுக்குள்ள வரணும்? அது என்ன ரூல்? 190 சம்திங் அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு 190 கொடுத்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க வருவாங்க. நான் இங்க என்ன போடுறேனோ, இங்க என்ன ரீல் போடுறேனோ அதே தான் அங்க இருக்கும். ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் தானே எனக்கு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். என்ன மாதிரி ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க இங்க இருக்கிறதா இங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்குங்க காசு கட்டி? அந்த ஃபீச்சர் இருக்குல்ல, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? செலிபிரிட்டிஸ்னா இன்ஸ்டால வந்துட்டோம்னா நம்ம அப்படி வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது, இன்ஸ்டால வந்துட்டோம்னா வச்சுக்கலாம். இல்ல நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், இன்ஸ்டால இருக்கிற ஒரு சில பேர் மக்களுக்கு வெளியே தெரியுற நிறைய பேர் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சு அதுல வந்துட்டு அமௌண்ட் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்படி இப்போ கூட ரீசெண்ட் டைம்ல நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு அது மூலமா இஷ்யூ வந்தது, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. சோ அதை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய அட்வொகேட்ஸ் வந்துட்டு அதை பத்தி பேசவும் செஞ்சாங்க, அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது அந்த விஷயத்தை எதுக்கு கையில எடுக்கணும்? இப்போ நம்ம நல்ல பாதையில போறோம் அப்படிங்கும் போது இப்படி எதற்கு நம்மளை சுத்தி இருக்க மோஸ்ட் ஆஃப் அதுல வரது ஃபுல்லா வந்து வயசு பசங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன போடுறாங்க என்ன பண்றாங்கன்னு பசங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? சமூகத்துக்கு இது மூலமா என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அப்ப திருட்டுத்தனமா நம்ம பணம் கட்டி கூட என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்களா? நான் நிறைய கரெக்ட் தானே, நான் கேக்குறது கரெக்ட் தானே? இப்போ ஒரு விஷயம் ஒளிச்சு வச்சா இந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க, அப்பா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே பசங்க. இப்ப 10th 9th படிக்கிற ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பசங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களும் போன்ல தெரியுது. அப்ப அந்த பசங்க அதை பார்க்க தானே செய்வாங்க.
பார்க்க தான் செய்வாங்க. ஆனா வந்து இப்போ நம்ம என்ன இல்ல, இப்ப நீங்க காட்டுறோம் நிறைய அப்படிங்கறதுல விஷயங்கள் இருக்கு. தெளிவா பேசுனனால அதுதான், கேக்குறேன். பார்க்க இல்லைன்னா தான் நான் செய்றாங்க. எல்லார்கிட்ட இதை கேட்க மாட்டேன். அதுதான். Okay. இப்போ நிறைய கான்ட்ரவர்சி ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் வச்சிருக்கீங்க? அப்போ உள்ள என்ன இருக்கு? அது இருக்கு. இவங்க இவ்ளோ சப்ஸ்கிரைபர் எனக்கே இப்படி வச்சிருக்காங்க. தோணும் போது So, அதுதான். பசங்களுக்கு எப்படி எப்படி தோணும்? தோணுது? அத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு அமௌண்ட் வருதா? ஓகே. பணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. பணம். அவ்வளவுதான். Okay. மாற்ற ஒண்ணும் இல்ல. இப்போ யூடியூப்ல இருந்து வருது, Facebookல இருந்து வருது. ம். சோ இந்த ப்ரமோஷன் வருது. சோ இவ்ளோ பேமெண்ட் நமக்கு வருது. ம். சோ இந்த ஃபீச்சர் பார்த்தேன். ஆக்சுவலி நானே ஒரு 2 மந்த்ஸா தான் இருக்கு. ஓகே, இந்த ஃபீச்சர் நான் எவ்வளவு வந்திருக்கும்? அந்த 2 monthsல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்? லைக்னா 1.5 வந்திருக்கு. 1,50,000. 50. சரி நான் இன்னும் அதை வித்ட்ரா பண்ணல. இல்லங்க, ஆமா, சீரியஸா கேக்குறேன். 1,50,000. சரியான பிசினஸ். சோ இப்படி நான் எனக்கே அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாரும் ஏன் அதை சொல்லிட்டு இருக்காங்க, சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம். சரி நம்ம ரொம்ப கிளாமரா வல்கரா இன்ஸ்டால தான் இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கா? இன்ஸ்டால சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஓகே. இன்னும் வரல. ஷாக் ஆதீங்க, இன்னும் வரல, இல்லைங்க. வித்ட்ரா பண்ணல. ஆனா இருக்கு, கஷ்டப்பட்டு டெய்லி காலைல வேலைக்கு வந்து ரொம்ப Earnings இருக்கு. கஷ்டப்பட்டு ஸோ ஸ்மார்ட்டா நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணிக்க கூடாது? எப்பயோ மேபி சப்ஸ்கிரிப்ஷன் கூட எடுத்துடலாம். ஓகேல, அந்த ஃபீச்சரே ரிமூவ் பண்ணிடலாம். அது வரையும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது வாங்கணுமா? ப்ளூ டிக் ஒண்ணுமே அந்த கிடையாது. மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல. See, அது அந்த ஆப்ஷன், அந்த ஃபீச்சர்ல போய் போஸ்ட் பண்றதுதான். நமக்கு என்ன போட்டோஸ் வீடியோஸ் வேணுமோ அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கிளாமரா போட்டா மேபி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நிறைய ஏர்னிங் கிடைக்கும். ஓகே, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வேணாம். இருக்கிறவங்களுக்கு இப்போ என்கேஜா இருக்கிறதுக்கு நான் இதுல போற போட்டோஸை, இதுல போடாத போட்டோஸை எடுத்து அதுல போஸ்ட் பண்ணுவேன், ரீல் பண்ணுவேன். அவ்வளவுதான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. இது தப்பு தானே? இது எப்படி தப்பாகும்? இது தப்பு இல்லையா? இது எப்படி தப்பாகும்? சரி, அவங்களுக்கு வராங்க, பாக்குறாங்க. ஓகே, இதுல எதுவுமே இல்லைன்னா நிறைய சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு பேன் பண்றாங்க. சோ நிறைய பேருக்குள்ள இருக்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தானே. என்ன இருக்கு வந்து பாருங்க, பணமே கட்டி பாக்குறாங்கன்னா அவங்களோட தாட் வந்து ராங்கான தாட், ஒரு தவறான பாதையில கொண்டு போற மாதிரி தான். நம்மளே தூண்டக்கூடாதுல அந்த மாதிரி. ஓகே, இது தவறான பாதை கிடையாது. அப்படின்னா இப்போ நாங்க நாங்க என்ன விதத்துல தவறான பாதை கிடையாது? ஃபன்னி கண்டென்ட் போடுறோம், கரெக்டா? ரொம்ப காமெடி கண்டென்ட் போடுறோம், ஓபனா போடுறீங்க. ஓபனா போடுறோம். உங்க போட்டோவை க்ளோஸ் பண்ணி தெரியாம மறைமுகமா போடுறீங்க. அது எதுக்கு 190 ரூபாய் பே பண்ணி பார்க்கணும்? ஃபீச்சரே தெரியாம இருக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. சோ நாம இதை போடுறோம், வேணும்னா வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல, அதுல இருக்கிறது தான் இதுல இருக்குன்னா நீங்க சப்ஸ்கிரைப் ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். சோ நீங்க இது இருந்துதான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதுல, கரெக்டா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். அதுல இருந்து எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருது, அவ்வளவுதான். ஸோ எங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுது, நமக்கும் நிறைய நீட்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் பார்க்கணும். அப்படிங்கும்போது இது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் மாதிரி தானே, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ எல்லாருமே அந்த விஷயம் வந்து பணத்துக்காக வச்சிருக்கிறோம். பணத்துக்காக இது பணத்துக்காக சப்ஸ்கிரிப்ஷனா ஒன்லி கிளாமர் மட்டும் தான் காட்டணும்னு கிடையாது. எதுக்கு அது வைக்கணும்? அதுல வந்து நம்ம இப்போ நாங்க காமெடி கண்டென்ட், ஏதாவது நல்ல விஷயம் போடுறீங்களா? காமெடி கண்டென்ட் போடுறோம், வேலை வாய்ப்பு அது கூட போடலாம். இல்ல போடலாம். போடுறீங்களா? போடலாம். நான் போடல, நான் போட்டோஸ் போடுறேன். ஓகே, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் போட முடியும், கரெக்டா? இப்போ வந்து ப்ளூபர்ஸ் போடுவேன், நான் ப்ளூபர்ஸ் போடுவேன். இப்போ எடுத்த வீடியோ இதுல போஸ்ட் பண்றோம். நீங்க வெளியே போட்டா எல்லாருமே பார்க்கலாமேங்க அந்த வீடியோ. தப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான் தப்பு இல்லாம அந்த இதுல என்ன வீடியோஸ் நான் அதுலயே தப்பு பண்ணல. சரி, பாக்குறதுன்னா எனக்கு ஒரு காசு வருது, பாக்கலன்னா அது அவங்க இஷ்டம். பாக்குறவங்க பாருங்க, ஒன்னும் இல்ல அதுல எனக்கு ஏர்னிங்ஸ் வருது, அவ்வளவுதான். எனக்கு காமிக்கிறீங்களா என்ன போடுறீங்க? ஒண்ணுமே இருக்காது. இந்த போட்டோல ஏதாவது தப்பா இருக்கா? இது நார்மலா நான் இதுலயும் போடுற போட்டோ. அப்புறம் நான் டான்ஸ் ஆடி போடுறது, சும்மா ப்ளூபர்ஸ், இதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோஸ். இதுல எடுத்த ப்ளூபர்ஸ் நான் அதுல போடுவேன். இதுல ப்ளூபர்ஸ் வந்து யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. See, if you wanna see the bloopers, சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கலாம். அப்படிதான் அது. இதுலயும் நான் இதே ரீல் தான் போட்டிருப்பேன், இதே காஸ்டியூம்ல இதுலயும் போட்டிருப்பேன், அதுலயும் போடுவேன். ஸோ ரெண்டுலேயுமே அந்த மாதிரியான வீடியோஸ் தான் போடுறீங்க. அதனால சப்ஸ்கிரிப்ஷன் வச்சவங்க, கெட்டவங்க, தப்பானவங்க, அதுல கிளாமர் தான் இருக்குன்னு நம்ம கெட்டவங்க நல்லவங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய ஒரு பேர் குழந்தையா இருக்கட்டுமே, ஆமா, ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பனா வைக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம ஒளிச்சு வைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒளிச்சு இல்ல பசங்களுக்கு என்ன தோணும்னா, ஒரு சின்ன இப்ப இருக்க ஒரு 7th பையனே நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க ஃபேனே வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு என்ன தோணும்னா, அப்ப இந்த அக்கா இப்படி எல்லாம் போட்டோ போட்டிருக்காங்கன்னா அப்ப அதுக்குள்ள என்ன போட்டிருக்காங்க, என்ன இருக்கு, அம்மா கிட்ட
பொய் சொல்லி கூட ஏதோ காசு வாங்கி பார்க்கணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரியான தாட்ஸ் வர்றதுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் அது ஒரு மாதிரியான தப்பான ரூட்ல தானுங்க கொண்டு போகுது. நீங்க எந்த விதத்துலங்க அது கரெக்ட்ங்கிறீங்க? என்னால அதுதான் ஏத்துக்க முடியல. எந்த விதத்துல கரெக்ட்ங்கிறீங்க? என்ன பாக்குறியா, என்ன ஸ்கிரீன்ல பாரு, எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஓப்பனா தான் ஒரு ட்விட்டர்ல ஒரு போட்டோ போட்டா ஓப்பனா தான் போடுறாங்க. அவங்க எதுவும் வந்துட்டு இந்த மாதிரி பணம் கட்டி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்கல. ஏன் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் முக்காவாசி பேர், அதுவும் முக்கியமா கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் தான், விமென்ஸ் தான் இந்த மாதிரியான ஒரு இடம் இது வச்சு அதுல வந்துட்டு என்னை வந்து பாருங்கன்னு சொல்றீங்க. நிறைய பேர் நான் லைவ்ல பார்த்துருக்கேன். இந்த பட்டனை அமுக்குங்க, அந்த பட்டனை அமுக்குங்க, எனக்கு இது மூலமா ஹெல்ப் பண்ணுங்க, காசு. ஒரு நாள் காலைல வந்து விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கோங்க, விடிய விடிய வேலை பார்த்தா தான் அன்னைக்கு சம்பளம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்க முடியும்னா எல்லாருமே இதை பண்ணிடல. என்னதான் இருந்தாலும் அதை ஏத்துக்கிறீங்களா? அது தப்பு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? பாக்குற விதத்துல தான் இருக்கு. ஒரு விஷயத்த தப்பா, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் தப்பான விஷயம் இல்ல. நீங்க நார்மலா ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய தப்பான விஷயங்கள் வருது. நார்மலா வரும்போது நார்மல் உள்ளக்க மூடி வச்சிருக்கும் போது அதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கறது பார்த்தாலும் உனக்கு தப்பான விஷயம் தான் தப்பா தான் தோணும். அதுல ஒண்ணுமே இல்லைன்னா நீ ஏன் தப்பா யோசிக்கணும்? ஒத்துக்கவே மாட்டீங்க. கடைசி வரை நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லைங்க, பார்த்தா ஒண்ணு இல்ல, ஓகே. ஆனா அது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். ஒண்ணுமில்லை, இப்ப நான் போட்டுட்டு எனக்கு ஒண்ணுமில்லைன்னு தெரியும், ஆனா அது தப்புன்னா நான் தப்புன்னு ஒத்துட்டு தான் ஆகணும். அவங்க வந்துட்டு அது ஒரு ஆர்வம் தூண்டுதுல, பசங்களை தூண்டி விடுறது இருக்கு. அது எல்லாமே இப்போ நாங்க காமெடி பண்றது ஒரு ஆர்வத்தை தூண்டுறோம். அடுத்த கவுண்டர் என்னது, அடுத்த வீடியோ என்னதுன்னு, அது ஒரு டைப் ஆஃப் ஆர்வம் தான், அவ்வளவுதான். அது மூலியமா ஏர்னிங்ஸ் வருது, எனக்கு இது மூலியமா தான் ஏர்னிங்ஸ் வருது. சூப்பர். ஸோ மக்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ அதை மக்கள் ஜஸ்ட் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அது மூலமும் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப தெளிவா. இப்போ நான் மாடல் ஷூட் பண்றேன், நான் வந்து இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்றேன், இந்த மாதிரி கண்டென்ட் பண்றேன்னா என்னோடது அப்படிதான் போட முடியும். இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க, இப்போ ஒரு கிராமர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா கிராமர் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுப்பாங்க. உங்களுக்கு கிராமர் கத்துக்கணும்னா நீங்க போய் பே பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃபீச்சர். அவங்கவுங்க என்ன ப்ரொஃபஷன் பண்றாங்களோ அதை போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் வந்துட்டு நம்ம கிராமத்து சைடு இருந்து வந்திருக்கோம். ஸோ சொந்தக்காரவங்கலாம் வந்துட்டு ஐ மீன் ரிலேஷன்ஸ் இருப்பாங்கள்ல, இன்னும் உன் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு கூட நாகரிகமாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கவுண்டர்ஸ் அப்படி யாராவது பேசியிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட டைரக்டா வந்து பேசினது இல்லை, ஆனா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா என்கிட்ட சொல்லுவா. சொல்லும் போதும் இப்போ நான் ஒரு போஸ்ட் பண்றேன், ஒரு ரீல் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வச்சுப்பேன், இது வந்து அம்மா பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். ஏன்னா நம்ம அவங்க அசிங்கப்படுற மாதிரி எதுவும் அவங்க ஐயோ யாராவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நினச்சா டெலீட் பண்ணிடணும். அதை பண்ணவே கூடாது, அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியும் மீறி சில பேர் சொல்கிறாங்கன்னா வில்லேஜ் சைடில் இதெல்லாம் புதுசு அவங்களுக்கு. ஆனால் நமக்கு இந்த ஃபீல்டில் இருக்கோன்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஸோ எல்லா கேரக்டருக்கு ஃபோட்டோ ஷூட்டும் சரி, இந்த மாதிரி கான்டென்ட் பண்ணுறதும் சரி, நம்ம பண்ணி தான் ஆகணும். இது நம்ம ப்ரொஃபஷன். ஸோ இதுக்காக பேட் கமெண்ட்ஸ் வருது, அவங்க சொல்லுவாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்க முடியாது, ஓகேவா? நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேன். அம்மா வீடு அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அம்மாவும் இப்போ பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஓகே, என் பொண்ணு வந்திருக்கா, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு தெரியும், ஓகே, அந்த ஸ்ட்ராங்கா விட்டுறது, பெருசா கண்டுக்கிறது இல்லை. சொல்லியிருக்காங்களா நேரா முகத்துக்கு நேரா வந்து சொன்னது இல்லை. சொன்னா நான் வந்து ஏதாவது சொல்லிடுவேன், ஓகே இதுதான் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவேன், இதான் நான் இதுக்கு தான் பண்றேன், உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த தைரியத்துல மோஸ்ட்லி என்கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. எதா இருந்தாலும் அம்மாட்ட டீல் பண்ணிப்பாங்க. எத்தனை பட வாய்ப்புகள் வந்திருக்கு, எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சின்ன சின்ன ரோல்னா இப்போ மோகன்ஜி சார் படத்துல பண்ணியிருக்கேன், ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து லீடா பண்ணது அழகர் யானைன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. வந்து இன்னும் ஒரு 2 monthsல ரிலீஸ் ஆயிடும். அது நல்லா பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கேரக்டர் அது. ஓகே. ஸோ பட வாய்ப்புகள் யார் மூலமா வந்தது? இன்ஸ்டாகிராம் தானா, இல்லை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி யாராவது சொல்லி, இல்லை நீங்களே தேடி போய் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதா? ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, தேடினாலும் நமக்கு ஏன் என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. வெளியே இருந்து வந்து ஒரு பொண்ணு சினி ஃபீல்டுக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வராங்கன்னா சத்தியமா எப்படி அப்ரோச் பண்றது தெரியல. நான் நிறைய அப்ரோச் பண்ணியிருக்கேன், நிறைய ஆடிஷன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆடிஷன் போயிருக்கேன். மூவிக்கு போயிருக்கேன், சீரியல் போயிருக்கேன், எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுவேன். ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் போய் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் உண்மையோ போயோ கான்டாக்ட் கிடைக்குதுல்ல நமக்கு,
அந்த ஒரு விஷயத்துக்காக பிளாங்கா நமக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ஓகேவா? சினி ஃபீல்ட பொறுத்தவரையும் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது போய் தேடும்போது நெறைய பேட் அப்ரோச்சும் இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி போகும்போது அந்த மாரி ரெக்கமெண்டேஷன் இல்லாம சினி ஃபீல்ட்ல சர்வே ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அத நேரடியா அனுபவிச்சு நேரடியாவே சொல்றேன். நேரடியா ரொம்ப கஷ்டம். சான்ஸ் கேட்கறதோ, ஒரு டைரக்டர் கிட்ட கேட்கணும்னா ஒரு 2, 3 மந்த்ஸ் சார் குடுங்க. ஏதாவது ஆடிஷன் வைக்கிறீங்க நான் பண்றேன். என்ன ரோல்னாலும் நான் பண்றேன். என்ன பண்ணாலும் கேரக்டர் கிடைக்கல. லாஸ்ட் வரையும் ஃபைனல் வரையும் போகும். இல்லம்மா வேற ஆள் போட்டாச்சு. இல்ல அந்த ரோலுக்கு நீங்க கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னே தெரியல எனக்கு. அப்படி சொல்றாங்க. என்ன எனக்கு தெரியல. மேபி வந்து அந்த ரோலுக்கு வேற யாரு கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். என்ன ப்ராப்ளம்னே எனக்கு தெரியல. வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அந்த நிறைய மாதிரி உங்ககிட்ட adjustments. ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்காங்களா? ஸ்ட்ரைட்டா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆள் வச்சு கேட்பாங்க. ஆள் வச்சும் கேட்க மாட்டாங்க. ஆள் வச்சுனா இன்டைரக்டா கேட்பாங்க. ஓ, இன்டைரக்டா இல்லம்மா அதுமா இதுமா ரீசன்மான்னு சொல்லும்போது ஓகே அவங்க எதுக்காக என்னத்துக்காக பாயிண்ட்காக வருவீங்க. எப்படி அந்த எப்படி உங்ககிட்ட இன்டைரக்டானால எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? வெளியே வான்னு கூப்பிடுவாங்களா? அப்படி சொல்லுவாங்க. சும்மா எங்கயாவது வேணா சாப்பிட ஏதாவது போலாம், டின்னர் போலாம், அது போலாம். சார் இல்ல ரோல் இருந்தா சொல்லுங்க, ஷோரா சொல்லுங்க. ஆடிஷன் இருந்தா சொல்லுங்க, நான் அட்டென்ட் பண்றேன். ஸ்ட்ரைட்டா அப்படி சொல்லிடுவீங்க? ஸ்ட்ரைட்டா சொல்லுவேன் நான். ஓகே ஆடிஷன் இருந்தா சொல்லுங்க சார், நான் அட்டென்ட் பண்றேன். வேற ஏதாவது சின்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டீசென்டான கேரக்டர் தாங்க, நான் பண்றேன். சும்மா ஒரு 2 நாள் வரதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை நடிக்கணும். ஓகேவா? எனக்கு லீடு தான் கொடுத்தா நடிப்பேன்லாம் கிடையாது. நான் ஒரு 2 டேஸ் கிடைச்சா கூட சின்ன ரோல், ஏன் சீரியல்ல கூட ஒரு சின்ன ரோல் தான் 2, 3 நாள் தான் இருக்கும், நான் போய் பண்ணுவேன். எனக்கு தேவை நடிக்கணும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்தது. ஆனா இருக்கு நிறைய ஒரு சினிஃபீல்ட்ல வேற ஒரு சைடும் இருக்கு. அதுக்குலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கு. இல்லாம கிடையாது. இல்லாமலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு சீரியல்ல பண்ணிருக்கீங்க. ஒரு 2, 3 படம் தான் பண்ணிருக்கீங்க. இன்னும் வந்துட்டு இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ளேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நல்ல டீமும் இருக்கு. அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில டீம்ஸ் வந்து இப்படி அப்ரோச் பண்றதோ இப்படி நடக்கிறதோ நடந்துட்டு தான் இருக்கு. சரி நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம கரெக்டா அப்ரோச் பண்றோமா, அதுலதான் இருக்கு. சில பேர்லாம் போய் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. சில மூவிஸ்லாம் வந்து அது மூவி எடுக்கிறாங்களா, எடுத்து ரிலீஸ் ஆகுமா ஷோரா சொல்ல முடியாது. எடுத்து ஒர்க் போயிட்டு இருக்குமான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ட்ராப்லலாம் போய் மாட்டிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கிளியரா கேட்கணும், என்ன ப்ராஜெக்ட், இதுதானா. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பண்றதுன்னா பண்ணலாம். அப்படிதான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மூவின்னு போகும்போது ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு படம் அப்படின்னு போகும்போது ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 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 வேற மாதிரியான உலகத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படின்னு வந்திருக்கும்ல. உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு பெரிய கேமரா, ஒரு வெளியே வந்து ஷூட்டு அப்படின்னு பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அந்த வாய்ப்பு வந்து ஈஸியா கிடைச்சதா? நீங்க சொன்னீங்களே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் அது கிடைச்சதா? எஸ். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சினிஃபீல்ட்ல என்னன்னே தெரியாது. மூவியோ சீரியலோ நமக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா. என்ன பண்ணேன், ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஆக்டிங் கிளாஸ் ஒரு 6 மந்த்ஸ் போயிருக்கேன் நான். போயிட்டு தான் அதுக்கப்புறம் சீரியல் போனேன் நான். சீரியல் போயிட்டு ஒரு 2 டேஸ் தான் ஃபஸ்ட்டு ஷூட் எனக்கு. அப்போ சேலரி வந்து 1500 1500 3000க்கு பண்ணேன் நான். பண்ணிவிட்டு 2 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு போகிறது. நம்ம பண்ணால் இதை தான் பண்ணுவோன்னு நிற்கக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ பண்ணும்போது ஒரு சில சீரியல்ஸ் ஓகே, ஒரு சில சீரியல்லாம் ரொம்ப ரோடு. இப்படிலாம் மிரட்டுவாங்களா? மிரட்டுறதுல ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க பீப்புள். ஆக்சுவலா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலி நான் கூட நினைச்சேன், சரி போறோம் நம்ம, ஆக்சுவலி அவங்க தானே நம்மள வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும். நிறைய பாக்குறோமே சீரியல் கொண்டாட்டம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வெளியே இருந்து பார்க்க நல்லா அழகா தெரியுது, ஒற்றுமையா தானே. ஆமா, ஒற்றுமையா தான் தெரியுது. ஒற்றுமை எப்படி இருக்கும்னா, லீடா பண்றாங்கல்ல, த்ரூ அவுட்டா ஒரு கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. இப்போ ஒரு கேரக்டர் ரோலுக்கு ஒரு 3 டேஸ் கேரக்டர் நான் போனது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் சீரியல் நேமை மென்ஷன் பண்ண விரும்பல. போனேன். போயிட்டு எனக்கு 3 டேஸ் 4 டேஸ் தான் ஷூட்டு. போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அப்ஸ்டேர்ஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, கீழே டவுன் ஸ்டேர்ஸில் இருக்குது, லீடுக்கெலாம் ஒரு ரூமு. ஸோ கேரக்டர் மேலே, கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க. சரி,
மேலே இருக்கிற ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இல்லை, நான் கீழே போய் யூஸ் பண்ணுறதுக்கு மேனேஜர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அந்த டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு கீழே யூஸ் பண்ணாதீங்க, மேலே யூஸ் பண்ணி. சரி, ஏன் என்னாச்சு? இல்லை, அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சரி, நம்மளும் பீப்புள் தானே, நமக்கும் இருக்கும்ல அந்த ஹைஜீன்லாம். சரி, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்த வேலை முடிச்சுட்டு கிளம்பிடலாம், இங்கே வந்து நம்ம இல்லாட்டி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்படின்னா கேங்காக அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அந்த 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 க்ளோஸே அந்த இது அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ தேர்ட் டே என்னாச்சுன்னா, ஒரு அவுட் ஸ்டேஷனில் ஒரு ஷூட் நடக்குது, ஒரு கோவிலில் நடக்குது, இருக்குது ஒரு கேரவன். ஸோ அங்கே தான் எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு லீட் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, கேரக்டரையும் லீடையும் ஒரே கேரவனில் விடுறாங்க, அப்போது நமக்கு என்ன அங்கே டிஃப்ரெண்ட்டு, நமக்கு என்ன ப்ரியாரிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுவோம் நம்ம. அவங்க ஓப்பனாக என்கிட்ட டேரெக்டாகவே சொல்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் வந்து அப்போது அவங்களுக்கு என்னன்னா, தனியாக கேரவன் எனக்கு கொடுக்கலங்கிற ஒரு கோவம். அதுக்கு நீங்கள் எல்லாரையும் ஒரே இதில் விடுவீங்களா, எல்லாரும் ஒரே இதில், அப்போ எனக்கும் அவளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு என் முன்னாடியே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு இல்லை. சரி, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, மரியாதை கொடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒரு சீரியல் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. சோ ஒரு சீரியல் அந்த சீரியல் வெளிய வந்ததுக்கான காரணம் இதுவா? இதனாலதான் வெளிய வந்தீங்க? காரணம் சொல்ல முடியாது. நான் வந்து லீடா பண்றாங்க த்ரூ அவுட் சீரியல் பண்றவங்களுக்கும் ஒரு அப்பப்போ ஒரு கேரக்டர் பண்றவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க ஆக்சுவலி. ஓகே, இவங்களை இப்படிதான் நடத்தணும், இவங்களுக்கு இது போதும், மரியாதையும் அப்படிதான் இருக்கும். ஃபுட்டு சாப்பிட்றது கூட நீ தனியா சாப்பிடணும், அவங்க தனியா சாப்பிடணும், அப்படிலாம் ஃபுட் கூட வேற சர்வ் பண்றதுல 2 இடம் இருக்கும். ஓகே, லீடர்ஸ்லாம் அவங்க தனியா போய் ஃபுட்டு, நமக்குலாம் வேலை செய்யறவங்க அப்படி தனியா ட்ரீட் பண்ணுவாங்க. என்னடா அது இப்படிலாம் இருக்குமா சீரியல்ல மட்டும் இல்ல, மூவிலையும் சரி இந்த மாதிரி இருக்கு. அதனாலே ஒரு சின்ன பயம், திருப்பி எங்கேயாவது போய் திருப்பி நம்ம ஏதாவது அசிங்கப்படுவோமோ, நம்மள ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் நடத்துவாங்களோ அப்படிங்கிறதுல எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. அடுத்த மூவிக்கு போனா அப்படி எதுவும் சொல்ல. ஆனா அழகர் யானை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி. நைஸ் டீம், நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ கஷ்டம் அப்படின்னு ஒரு வேற ஊர்ல இருந்து சென்னையில வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ கஷ்டம், நீங்க வந்து என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டிருக்கீங்க? சரி, அதுதான் ரெண்ட் கட்ட பே இருக்காது. ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் ரேப்பிடோவில் சுற்றுறது, பஸ்ஸில், இதெல்லாம் நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ எனக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டது என்னென்னா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி தனியாக ட்ரை பண்ணுறனே. சரி, என்னென்னா இப்போது ஆக்சுவலி எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ சிங்கிள் மதராக அம்மா ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுறது அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஐயோ, இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னா நம்ம ஃபேமிலியை வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க நம்பி தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளாட்டி எதுவும் பண்ண முடியலன்னா வேஸ்ட், அம்மா வச்சிருக்க நம்பிக்கை போயிடும். ஸோ அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணிடணும்னு ஒரு பயம் இருக்குது, எப்போதுமே ஒரு பயம் இருந்திருக்கு. ஓகே, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுதுன்னா நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? அப்பா இறந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு நாங்கள் தான். ஸோ இறந்த உடனே என்ன பண்ண முடியாது, போஸ்ட் ஆஃபீஸில் ரிசைன் பண்ணிட்டு வர முடியாது. பேக்கப்புக்கு நமக்கு செலவுக்கு காசு வேணும் இல்லையா? ஸோ அதனால அந்த ஜாபையும் என்னால் குவிட் பண்ண முடியல, நமக்கு பிடிச்சதே செய்ய முடியல. அண்ணாவுக்கு ஒர்க் இல்லை, அப்போது அண்ணாவும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும், அம்மாவை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரைடல் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அப்பா போனதுக்கு அப்புறம் தான் பிரைடல் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அதில் நல்ல ஒரு பேமெண்ட் வந்துச்சு, என்னால் ஓகே ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே இப்போ நம்ம ப்ரொஃபஷன் பார்க்கலாம், நம்ம கரியர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குவிட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தது. சென்னை வந்துட்டு என்ன நிறைய கடன் இருந்துச்சு அப்பா போனப்போ. ஸோ அதை வந்து ஓரளவு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகே, நான் அண்ணாவை சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ ஓரளவு பேலன்ஸ்டாக கொண்டு வந்தாச்சு ஃபேமிலியை. சூப்பர். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. फटाफट वीके शैम्पू है कलर फटाफट। Milky Mist Cow Ghee, taste the best.